ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிடிசி எத்திரியம் அண்ட் கிரிப்டோ மார்க்கெட் வந்து ஓவர் நைட்டில் ஒரு கிராஷ் வந்திருக்கு. இது ரெண்டாவது டைம் ரீசெண்டாக ப்ரைஸ் ஆக்ஷனில், சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு அப்டேட் வந்து நெக்ஸ்ட்டு மூமெண்ட் எப்படி நம்ம பேனிக் ஆகணுமா, இல்லை வந்து இது வந்து லிக்விடேஷன் ஹண்டான்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலில் பார்ப்போம். வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம போடுற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கிங்க. நிறைய அப்டேட் வந்து டெலகிராமில் நம்ம சொல்லிகிட்ருப்போம். வாங்க நம்ம டாபிக் போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பிடிசி பார்த்துடலாம். பிடிசி வந்து பார்த்திங்கன்னா 96,900 கிட்டத்தட்ட 97,000 வந்துருச்சு. இப்போ வந்து லாஸ்ட்டாக என்ன பண்ணியிருந்தது, பிடிசி ஒரு ரெசிஸ்டண்ட் பிரேக் அவுட் பண்ணி இங்கே உள்ள ரெசிஸ்டண்ட் வரையும் போயிருக்கு. 1,30,000 கிட்டத்தட்ட போயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஓவர் நைட்டில் ஒரு 96,500 கிட்ட வந்துருச்சு பிடிசி, சரிங்களா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 8 ஹவர் கேண்டிலே வந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலாக இது 8 ஹவர் கேண்டிலே இருக்காது. நான் நல்லா காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 4 ஹவர் கேண்டிலே வந்துருச்சு, ஓகேங்களா? ஸோ இது வந்து நமக்கு எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, பேனிக் ஆகணும்னு அவசியம் இல்லை. என்னை பொறுத்தவரையிலையும் இது வந்து ஒரு லிக்விடேஷன் ஹண்டு தான், சரிங்களா? ஏன்னா அவன் வந்து ஒரு லாங் போகணுன்னா கண்டிப்பாக எல்லா லிக்விடேஷன் ஹண்ட் பண்ணிட்டு தான் ஒரு லாங் போவான். அந்த ஒரு லிக்விடேஷனுக்காக தான் வந்திருக்கான். பிகாஸ் வந்து ப்ரீவியஸாக ஒரு பிரேக் அவுட் பண்ணியிருக்கான்ல. இந்த பிரேக் அவுட் வந்து அவன் லிக்விடேஷன் மேக் பண்ணுறதுக்கு இந்த பிரேக் அவுட் பண்ணிட்டு வந்து இந்த 2 இடத்துல வந்து லிக்விடேஷன் வந்து இப்போ எடுக்க வந்திருக்கான், சரிங்களா? ஸோ இந்த இடத்துலையும் 97,700லையும் 96,200லையும் அந்த லிக்விடேஷன் இருக்குது. ஸோ அதை வந்து எடுக்க வந்திருக்கான் ப்ரைஸு பிடிசி, சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து 96,700 ரீஜனில் வந்து லிக்விடேஷன் எடுத்துட்டான். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 96,200 கீழே வந்து லிக்விடேஷன் இருக்குது, ஓகேவா? ஸோ இந்த இடத்துல லிக்விடேஷன் இருக்கும். இந்த இடத்துல ஃபைனலாக லிக்விடேஷன் இருக்கும். ஸோ அவன் என்ன பண்ணுவான்னா, ப்ரைஸு என்னுடைய கணிப்பு, அவன் வந்து இந்த லிக்விடேஷன் எடுத்துட்டு, ஓகேங்களா? ஸோ இந்த லிக்விடேஷன் எடுத்துட்டு இங்கே கன்சால்டேட்டாக இல்லைன்னா வி ஷேப் ஒரு ரெக்கவரியோ பண்ணுவான். இந்த மாதிரி ஒரு கன்சால்டேட் இல்லைனா வி ஷேப் ரெக்கவரி பண்ணிவிட்டு அப்படியே வந்து ப்ரைஸ் வந்து மெதுவாக மேலே கொண்டு போயிடுவான். நீங்கள் என்ன பாருங்கள், ப்ரைஸ் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா அவன் இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணி ஒரு ஓவர் நைட்டில் ஒரு கிராஷ் கொடுத்துருக்கான் பாருங்களேன். யாருமே வந்து ஷார்ட் போடாத யோசிக்காத அளவுக்கு ஓவர் நைட்டில் ஒரு கிராஷு, சரிங்களா? ஸோ இது வந்து இந்த லிக்விடேஷன் எடுக்கிறதுக்காக தான். ஏன்னா இன்றைக்கி காலையில் நான் வீடியோ போடுறேன், ஒரு லிக்விடேஷன் வந்துருச்சு, எடுக்க வந்துட்டான். அதனால தான் வந்து அர்ஜென்ட்டாக காலையிலே நான் வீடியோ போடுறேன், சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு லிக்விடேஷன் இருக்குது. மேஜராக வந்து இந்த இடத்துல லிக்விடேஷன் எடுத்துகிட்டு ப்ரைஸ் வந்து மேலே போக தான் பார்க்கும். அதே மாதிரி தான் எத்திரியமும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லிக்விடேஷன் இருந்திருக்கு, நல்லா பாருங்கள். ஸோ இந்த இடத்துல லிக்விடேஷன் எடுத்துட்டான், ஓகேவா? ஸோ இந்த இடத்துல லிக்விடேஷன் எடுத்துட்டான். நெக்ஸ்ட்டு லெவல் லிக்விடேஷன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது, ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இருக்குது. அந்த பிடிசி வந்து 95,500 ரீஜனில் வந்து ஒரு லிக்விடேஷன் இருக்குல்ல. ஸோ இது எடுத்தானா எத்திரியமும் வந்து இந்த இடத்துல லிக்விடேஷன் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல லிக்விடேஷன் 3,300 ரீஜனில் லிக்விடேஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபர்தராக அவன் மேல் நோக்கி போவான், ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் எத்திரியம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ரெண்டு மேக் பண்ணுது, பார்த்தீங்களா? இங்கே ஒரு ட்ரெண்டுக்கான வழி கொடுத்துட்டான். ஸோ இந்த ட்ரெண்டு மேக் பண்ணுது பாருங்கள், எல்லோ கலர் ட்ரெண்டு. ஸோ இவன் என்ன பண்ணுவான், இந்த மாதிரி போயிட்டு மறுபடியும் இந்த ட்ரெண்டை போயிட்டு டச் பண்ணிவிட்டு, ஓகேவா? கவனிங்க, இந்த ட்ரெண்டை டச் பண்ணிவிட்டு அப்புறம் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு இப்படி போகிறதுக்கு எத்திரியம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட்டு கொடுக்கறதுக்கு எத்திரியம் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது ஓவர் நைட்டில் ஒரு கிராஷு, சரிங்களா?
அதனால வந்து மேலே ரிட்டர்ன் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். மறுபடியும் வந்து மார்க்கெட்டு கொஞ்சம் லேக் ஆகுது. ஓகேவா? ஏன்னா வந்து மேஜர் பீப்புள் வந்து ஆல்ட் சீசன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறதுனால அவன் எந்த அளவுக்கு பேனிக் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ப்ரைஸ் வந்து கம்ப்ரஸ் பண்ணுறான். ஓகேவா? இதுதான் வந்து மார்க்கெட்டை இப்போதைக்கு நடக்குது. ஆனால் பிக்கர் பிக்சர் வந்து புல்லிஷில் தான் இருக்குது. இன்னும் வந்து பிடிசி எத்திரியும் பிக்கர் பிக்சர் வந்து புல்லிஷில் தான் இருக்குது. ஓகேங்களா? வேணா நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஒரு ட்ரெண்ட் லைனு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து அவன் என்ன பண்ணியிருக்கான், ப்ரைஸு கரெக்டாக வந்து ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு தான் ப்ரைஸ் வந்து இப்போதைக்கு நிற்கிறான். ஸோ இது வந்து பக்காவான புல்லிஷு. அது மட்டும் இல்லாமல் அவன் மேலே ஷார்ட் லிக்விடேஷன் மேலே எடுக்கவே இல்லை பாருங்கள், பார்த்தீங்களா? மேலே எடுக்கவே இல்லை. அவன் இங்கேயே கம்ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் பாருங்கள், இது இங்கேயே கம்ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்னும் அந்த லிக்விடேஷன் லாஸ்ட்டு ஒரு ஃபைனல் ஒரே ஒரு லிக்விடேஷன் இருக்குது கீழே 3300. ஸோ அது எடுத்துகிட்டு ப்ரைஸ் வந்து ஃபர்தராக மேலே போயிடும். சரிங்களா? இதுதான் என்னுடைய கணிப்பு, என்னுடைய அனலைஸ். ஓகேவா? ஸோ மார்க்கெட்டு லிக்விடேஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம அனலைஸ் எப்போவுமே இருக்கும். அதே மாதிரி தான் பிடிசி ஃபைனலாக வந்து 95,600 அந்த மாதிரி ரீஜனில் லிக்விடேஷன் ஃபைனலாக ஒரு லிக்விடேஷன் இருக்குது. அது எடுத்துட்டானா ப்ரைஸ் வந்து அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக அதுக்கப்புறம் கீழே லிக்விடேஷன் இல்லைங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் லிக்விடேஷன் எடுக்க வந்தானா ரொம்ப கீழே போயிடுவான் ப்ரைஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் லிக்விடேஷன் எடுக்க வந்தான்னா அவன் வந்து இதுக்கு கீழே போயிடுவான். இங்கே பாருங்கள், 85க்கும் கீழே போயிடுவான். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே 95, 90, 91 அந்த மாதிரி ரீஜனில் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் இருக்குது. அதனால் இது எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேவா? இது எடுக்கிறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் 85லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் ஃபைனல் லிக்விடேஷன் வந்து 95,300 அந்த ரீஜனில் இருக்குது பிடிசிக்கு. ஸோ அதை மட்டும் எடுத்துட்டான்னா ப்ரைஸ் வந்து அதுக்கப்புறம் ஃபர்தராக அப்படியே மேலே கொண்டு போயிடுவான். அதுக்கப்புறம் கீழே எந்த லிக்விடேஷனுமே இல்லை. அதுக்கப்புறம் மேலே கொண்டு போயிட்டே இருப்பான். இப்போ வந்தது தான் ஃபைனல் லிக்விடேஷனுக்காக வந்திருக்கான். ஓகேவா? அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை, மேலே சில எடுத்து போயிடும். அதே மாதிரி தான் எத்திரியமும். ஓகேவா? இதுதான் வந்து இன்னையோட அனலைஸ். ஏன்னா மார்க்கெட் நேற்று வந்து ஓவர் நைட்டில் கிராஷ் ஆகுதுனால சரி காலையிலேயே ஒரு வீடியோ போட்டலான்னு சொல்லிட்டு இப்போ போட்டுட்டேன். இது வந்து என்னுடைய ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது, மை ஓன் நாலேஜ் தான். இந்த அட்வைஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நாலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது, இன்வெஸ்ட் பண்ணுறதா முடிவிடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் அனலைஸ், உங்களுடைய ஓன் விருப்பம். ஐ எம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணிட்டு பாருங்கள், நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.